1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சியடைய செய்யும் முறை தொடரும் என்றும், இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் தனித்துவமான பண்பாடு, மொழி, சமூக மரபை உள்ளடக்கிய முற்போக்கு கல்விக் கொள்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்தல், இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் ஆகிய தமிழ்நாட்டின் சாதனைகள் உறுதி செய்யப்படும். 3ஆம் வகுப்பு நிறைவில் ஒவ்வொரு குழந்தையும் வாசித்தல் மற்றும் கல்வித்திறனை அடைவதே மாநில கல்விக் கொள்கையின் நோக்கமாகும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சியடைய செய்யும் முறை தொடரும். இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும். மனப்பாடம் செய்வதை குறைப்பது, சமூக மன எழுச்சி சார்ந்த கற்றலை மாநில கல்விக் கொள்கை வலுப்படுத்தும். குழந்தைகளுக்கு மிகுந்த பாரமாக இருக்கக்கூடிய தேர்வுகள் என்கின்ற அடிப்படையில் 8ஆம் வகுப்பு வரை எந்த விதமான தேர்வும் இல்லாமல், அதே நேரத்தில் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது மதிப்பிடப்பட்டு ஒரு முழுமையான வளர்ச்சிக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குவது, அதை மதிப்பிடுவது என்கின்ற வகையில் தேர்வை மையப்படுத்திய மதிப்பீடாக இல்லாமல் அவர்களுடைய முழு வளர்ச்சியை மதிப்பீடு செய்யக்கூடிய மதிப்பீடாக இருக்கும். 8ஆம் வகுப்பு வரை நாங்கள் குழந்தைகளை எந்த வகுப்புலையும் தேக்கி வைக்க மாட்டோம், டிடென்ஷன் இருக்காது, நோ டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. கலை, விளையாட்டு செயல்திட்டம் அடிப்படையில் பன்முக கற்றல், கற்பித்தல் அணுகுமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் அனுமதிக்கின்ற பன்மை வழி கல்வி, சமச்சீரான இருமொழி கொள்கை, தாய்மொழி வழி கற்பித்தல் ஆகியவை உறுதி செய்யப்படும். அத்துடன் நேரடி மற்றும் இணைய வழி கற்றல், செயற்கை நுண்ணறிவு, எந்திரவியல், குறியீட்டு முறையை மாநில கல்விக் கொள்கை முன்னிறுத்தும். மதிப்பீட்டு முறை தண்டனைக்குரியதாக இல்லாமல் கற்றலுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் மாற்றப்படும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்யூச்சரில் எப்படி டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு கொண்டு வரணும். அடுத்தது முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மாணவர்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஒரு தமிழ்நாடு மாணவன் மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை தன்மை அதில் தான் வந்திருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் நம்முடைய அதாவது எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த மாநில கல்வி, அதாவது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கலைகள், வாழ்க்கை திறன்கள், பாலின விழிப்புணர்வு, மனநல வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கல்விக் கொள்கை இருக்கும். ஆசிரியர் திறன் மேம்பாட்டுக்கும் மாணவர்களின் மேம்பாட்டுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். மாநில கல்விக் கொள்கை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேம்படுத்தப்படும். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஆண்டுதோறும் எதிர்கால கல்வி முறை புதுப்பிக்கப்படும் என்பன போன்ற அம்சங்கள் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.